Hi friends, welcome to Sana's Home Cooking. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்களுக்கு thumbnail பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னோட பூஜை ரூம் வீடியோ தான். நான் பூஜை ரூமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி க்ளீன் பண்றேன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இதுதான் எங்கள் பூஜை ரூம். கீழே கிரைனைட் ஸ்லாப் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நான் ஏதாவது ஷீட் போட்டு தான் படங்கள்லாம் வைப்பேன். இப்போ அதை எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக துடைச்சிடலாம். இந்த மாதிரி ஈர துணி ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சிருங்க. நான் இதை தண்ணி போட்டு வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா கீழே எல்லாமே வுட்டு. அதனால் லைட்டாக வெட்டான துணியை வச்சு நான் இதை துடைச்சிட்றேன். படத்தையும் இந்த ஈர துணியில் நல்லா துடைச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா ஈர துணியில் இந்த ஸ்பாஞ்ச் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பாஞ்ச் துணி தான் இது. எல்லா படத்தையும் துடைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வெட்டான துணியில் துடைக்கிறதுனால அது மேலே ஏதாவது எண்ணெய் பிசுக்கு, நம்ம இந்த கற்பூரம் இந்த சாம்பிராணி ஏற்றுறதுனால மேலே ஒரு இது மாதிரி படிஞ்சிருக்கும், அதெல்லாம் போயிடும். இப்போது இதுக்கு மேலே நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா அழுத்தி துடைச்சிடணும். இப்படி துடைக்கும் போது அந்த தண்ணினால் ஒரு மாதிரி சாரியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா கிளியராக ஆகிடும். அதனால் நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா அழுத்தி துடைச்சிருங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா க்ளீனாக துடைச்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கம்பல்சரி இந்த மாதிரி துடைச்சிருங்க. இப்போது நான் அந்த ஸ்லாபுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டுக்கலாம். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நான் லோக்கலில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கிது, நிறைய கலர்ஸும் கிடைக்கிது. இந்த ஷீட் ரோலாக கிடைக்கிது. நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதில் நம்ம போட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறத எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடலாம். நிறைய கலர்ஸில் கிடைக்குது பாருங்கள். இப்போ கரெக்டாக போட்டாச்சு. எக்ஸ்ட்ராஸை மடித்து விட்டுட்டேன். இப்போது இது மேலே நான் சாமி படத்தெல்லாம் பாருங்கள் வச்சுட்டேன். சாய்பாபா சிலை, அப்புறம் குட்டி குட்டி படங்க, இது எல்லாமே வச்சுட்டேன். இதனால் ஷீட் பார்த்திங்கன்னா நவராது. உங்களுக்கு அப்படி நீங்கள் படம் வைக்கலைன்னா கீழே டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு ஷீட்டில் நீங்கள் ஒட்டி கூட வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஷீட் நகராது. இப்போ பாருங்கள், இது க்ளீன் பண்ணி அந்த ஷீட் போட்டு அடுக்கினதுமே ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு லுக் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கீழே கபோர்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா சந்தனம், எண்ணெய், அப்புறம் திரி, அப்புறம் சாமி யூஸ் பண்ணுற துணிங்க, புக்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நான் இந்த சைடு கபோர்டில் வச்சுருக்கேன். இந்த சைடு கபோர்டில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு, முக்காளி, அப்புறம் பித்தளை குத்து விளக்கில் வச்சுருக்கேன். இதை நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாமல் கழட்டி வச்சுருக்கேன்னா மேலே இடிக்குது, அதனால் நான் கழட்டி வச்சுருக்கேன். இதே போல் ஒரு முக்கியமாக சாமி ரூமுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்னரில் ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வேஸ்ட்டான பூங்க, விளக்குலேருந்து எடுத்து போட்டுற திரியெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ துடைச்சாச்சு. நம்ம எல்லா படத்துக்கும் பொட்டு வச்சிடலாம். நான் இன்றைக்கி சந்தனத்தையும் மஞ்சளும் கலந்து தான் பொட்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா சாமிக்கும் சந்தனம் வச்சிடலாம். இப்போ அடுத்தது குங்குமம் வச்சிடலாம். பாருங்கள், எங்கள் வீட்டில் நரசிம்மர் படம் இருக்குது. நிறைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நரசிம்மர் தனியாக இருக்கிறதா வைக்கக்கூடாது, லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கும்போது வைக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் படம் வைக்கலாம். அவ்வளோதான், பூ வச்சாச்சு. எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சாச்சு.
சென்டரில் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து இங்கே குலதெய்வன்றதுனால வெங்கடாஜலபதி ஃபோட்டோ வச்சுருக்கோம். அப்புறம் சிவன், பார்வதி, அருணாச்சலேஸ்வரர், அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், அப்புறம் அந்த 5 சாமி சேர்ந்து இருக்கிறது, அப்புறம் சாய்பாபா எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. நான் ரொம்ப படங்கள் வந்து சேர்த்துக்கல. கீழே இருக்க அந்த குட்டி குட்டி ஃப்ரேம்லாம் கூட ரிலேட்டிவ்ஸ் வந்து கோயிலுக்கு போனால் வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். நான் வாங்கி வச்சது பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து மாட்டி வச்சுருக்கிறது மட்டும்தான். ஏன்னா நம்ம நிறைய படங்களை வந்து போகிற இடத்துலலாம் வாங்கிட்டு வந்து வச்சாலுமே அது வந்து சாமி ரூம் வந்து ரொம்ப கசகசன்னு ஆகிடும். அதனால் முக்கியமான படங்களை வச்சுருந்தா போதும். அவ்வளோதான். எங்கள் சாமி ரூம் வந்து ரொம்ப குட்டியாக, ரொம்ப சின்ன சாமி ரூம் தான். அதையே எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.